நம்ம எறா பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து இங்கே எண்ணெய் ஊற்றி கிராம்பு, பட்டை, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டேன். இப்போது நம்ம இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எறா வந்து நான் மசாலா போட்டு நைட்டே ஊற வச்சுட்டேன். இதில் வந்து தயிர், மிளகாத்தூள், உப்பு கொஞ்சமாக மசாலா வதங்கிடுச்சு. நான் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிட்டு அரிசியும் சேர்த்துருவோம் நம்ம இதுலேயே. இப்போ வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விடணும், அதையும் விட்டுருவோம். சரி, நம்ம திறந்து பார்ப்போம். எறா பிரியாணி ரெடி. ஏன் இதை போட்டு கலர்னா சாதம் உடையாமல் இருக்கும், அதனால் இதை போட்டு கலரணும். அப்புறம் வந்து எறா பிரியாணி கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி இருக்கணும். அதுக்கு நல்லா கொஞ்சம் ஆயிலெலாம் நிறைய போடுங்க, இல்லைன்னா ட்ரை ஆகிடும் பிரியாணி. இது கரெக்டான பக்குவம். டுடே ஸ்பெஷல் எறா பிரியாணி.